தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். தை நீங்கள் வந்து இப்போது இயேசுவை புதுசாக ஏற்றிருக்கீங்க. இப்போது இயேசு ஏற்றுக்கொண்டதனுடைய அனுபவம் உங்கள் வாழ்க்கையினுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது? உணர்வுன்னா பதர் எனக்கு வந்து முதல்ல வந்து வாழணுன்ற தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தது பதர். இப்போ வந்து நான் வந்து கோவிலுக்கு வந்து ஜபத்துக்கு வந்து போனதுலேருந்து மாதா அம்மா புக்கை படிச்சதுலேருந்து எனக்கு வந்து வாழணுன்ற தன்னம்பிக்கை வந்திருக்கு பதர். அதில் வந்து எனக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்காங்க நம்ம அம்மா. வாழணுன்ற ரொம்ப தன்னம்பிக்கை. இப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு எப்படி மனசு நல்லா வாழணுன்ற எண்ணம் இருக்கோ அதுமாரி எனக்கு வந்து வாழணுன்ற எண்ணம் இருக்குது. இப்போ உங்களை மாதிரி இருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா அவங்களும் வந்து ஃபாதர் தன்னம்பிக்கையோடு வாழணும் ஃபாதர். அது வந்து எப்படின்னா நம்ம வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது ஃபாதர். நம்ம வந்து நல்லா இருக்கிறவங்க மாதிரியே நம்ம நினச்சி நம்ம வாழணும் ஃபாதர். தன்னம்பிக்கையோடு நம்மளால முடியும் வாழ முடியும்னு வாழணும் வாழணும். அந்த இதுவும் அந்த முடியுன்ற நம்பிக்கையை அக்கினி மாதா ஜெபம் உங்களுக்கு கொடுத்தது. ஓகே, நைஸ், தேங்க்யூ. அப்போது இந்த மகள் எல்லாருக்கும் தன்னம்பிக்கையோடு வாழணும். அந்த தன்னம்பிக்கையை இயேசு தருகிறார். பெந்தகோஸ்து அக்கினி மாதா ஜெபம் கொடுத்தது என்று சொல்கிறாங்க. எனவே இந்த தன்னம்பிக்கையோட எல்லாருக்குமே தன்னம்பிக்கையை கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க. தேங்க்யூ. கடவுள் நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் தன்னம்பிக்கை கொடுத்து தைரியமாக வாழ செய்வார். தேங்க்யூ.